ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. இந்த அருமையான காலை நேரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்து நான் வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களோ? எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். அப்போ கரங்களை என்ன செய்யணுமா? வேதத்தில் எப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஊழியர்களும் தங்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவார். கரம் அவ்வளவு முக்கியமானது. அல்லேலூயா. ஆகவே நாங்கள் இந்த நாளில் என்ன தியானிக்க போகிறோம் என்றால் 3 யோவான் 2வது வசனம் தான் வாசிப்போம். 3 யோவான் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆமென். காய் ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் எல்டர், ஒரு மூப்பர், ஒரு சபையில் மூப்பராக இருக்கிறான். அவனுக்கு யோவான் எழுதுகிறான், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய். பாருங்க, அவன் என்ன எழுதுகிறான், உன்னுடைய ஆத்துமா வாழ்ந்தால் நீ எல்லாவற்றிலும் சுகமாயிருப்பாய். உன்னுடைய சரீரத்தில் சுகம் என்ன? ஆத்துமா என்பது ஆவி, ஆத்துமா, சரீரம் என்பது ஒரு சரீரத்துக்குள்ள ஆவியும் ஆத்துமாவும் இருக்குது. ஆனால் மனிதனுடைய அந்த ஆவி அவனை விட்டு போகும் பொழுது ஆத்மா வேறு இடத்துல போயிடும் என்று வேதம் சொல்லுது. அவ பாருங்க, உண்டாயிருக்கிற மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரம் அவனுடைய சரீரத்துக்கு பலனற்று போகும் பொழுது அந்த ஆவி அவனை விட்டு பிரியும் பொழுது ஆத்மா வேறு இடத்துல போயிடுவான், இளைப்பாற போயிடுவான். அப்போ இவன் சொல்கிறான், நீ உயிரோடு இருக்கிற இந்த உலகத்தில் உன்னுடைய ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் சுகமாயிடு, வாழ்ந்து சுகமாயிடு. அல்லேலூயா. இப்போ இன்னொரு வசனம் வாசிங்க, 3வது வசனத்தையும் வாசிங்க. சகோதரர்கள் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்வதா என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஆமென். அப்போ சகோதரர்கள் வந்து சாட்சி சொல்கிறாங்க. எங்கே? அவனோட சபையில் இருந்து அவனுக்கு தெரிஞ்சவங்க வந்து அவனுக்கு சாட்சி சொல்கிறாங்க. எப்படி என்றால் உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஏன் நீ உண்மை என்றால் நீ சகோதரர்களுக்கு செய்கிறதிலும் உண்மையாக செய்கிறாய். அந்த அந்த 14 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னால் அவனுடைய குணாதிசயத்தை குறித்து எழுதியிருக்கு. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்றால் 3 காரியம் முக்கியமானது. 1 அன்பு. என்னவா? அன்பு. 2வது மன்னிப்பு. அடுத்தது என்ன? மன்னிப்பு. அடுத்தது பொறுமை. அல்லேலூயா. அப்போ முதல் ஒரு மனிதனுக்கு வந்து அன்பு வேணும். என்ன? அன்பு சகலதையும் தாங்கும், சகலதையும் சகிக்கும். அடுத்தது வந்து மன்னிப்பு. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஒருவனை மன்னித்தால் நான் உங்களை மன்னிப்பேன். உங்களை விளங்குங்க. அப்போ மன்னிப்பை நான் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு இங்கே நான் மன்னிப்பு செய்வோம். 3வது நீங்கள் பொறுமையாக இருந்தால் விளங்க. ஏன்னா ஆண்டவர் சிலுவையில் என்ன செய்தாராம்? பொறுத்து சகித்திருந்தார். அல்லேலூயா. அப்போ பொறுமையும் சகிப்பும் ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவை. ஏன்னா இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னால் நாங்கள் பார்க்குற எவ்வளவோ பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து பெரிய பெரிய காரியங்களை செய்துட்டு கடைசியாக அவங்களால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போய்விட்டாங்க. அல்லேலூயா. அப்போ அவங்களோட சொத்துக்களை இன்னொருவன் அனுபவிக்கிறான், அவன் தேடியவர்களை இன்னொருவன் அனுபவிக்கிறான். விளையல. அப்போ அவன் உயிரோடு இருக்கிற நாள் மட்டும்தான் அவனுக்கு அது சொந்தம். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நான் இதில் பார்க்க போகிறோம் என்னென்றால் எவ்வளவு நன்மை மற்றவருக்கு செய்ய முடியுமோ அதை செய்யும் பொழுது நம்முடைய ஆத்மா என்ன செய்யுமா? சந்தோஷப்படும். ஆத்மா சந்தோஷப்படும் பொழுது சரீரம் சுகமாக இருக்கும். என்ன? அப்போ இப்போ நாங்கள் இன்றைக்கி இந்த உலகத்தில் என்னத்தை பார்க்குறோம் என்றால் சண்டைகள், கோபங்கள், பிரச்சனைகள் எல்லாம் எப்படி வருது என்றால் மன்னிப்பு இல்லை. என்ன? அடுத்தது பொறுமை இல்லை. அடுத்தது அன்பு இல்லை. அப்போ இதான் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ இந்த காயுவில் நாங்கள் படித்து கொள்ளலாம். காயு அவன் வாழ்த்து முடிச்சுட்டா உங்களுடைய ஆத்துமா வாழ்வது போல சும்மா வாழ்வில்லை. அப்போ நீங்கள் நல்லா என்னுடைய ஆத்துமா எப்படி வாழுதோ அதே போல தான் நாங்களும் வாழ்வோம். நாங்கள் கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணுவோம். இயேசு என்ற நாமத்துக்கு எத்தனை மகிமை, என் தேவன் சொன்ன வார்த்தையிலே எவ்வளவு கிருபை. இயேசு என்ற நாமத்துக்கு
எத்தனை மகிமை என் தேவன் சொன்ன வார்த்தையிலே எவ்வளவு கிருபை. சிலுவையிலே தொங்கும் போதும் மன்னிப்பு தந்தார், தன்னிடத்தில் வந்தோரை புறம்பே தள்ளார். தாழ்மையுள்ள மனிதனுக்கு கிருபை அளிப்பார், தாயை போல அம்மை அன்பால் அணைத்து கொள்வார். இயேசு என்ற நாமத்துக்கு எத்தனை மகிமை என் தேவன் சொன்ன வார்த்தையிலே எவ்வளவு கிருபை. வேதம் சொல்லுகிறது, ஒரு தாய் தேற்றுவது போல அவர் எங்களை தேற்றுகிறாராம். எருசலேமிலே தேற்றப்படுவோம் என்று ஒரு தந்தை தன் பிள்ளையை சுமந்து வருகிறது போல அவர் தங்களை என்ன செய்கிறாராம்? சுமந்து கொண்டு வருகிறார். அது மட்டுமல்லாமல் வேதம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். சிலுவை மரணத்தில் எல்லாவற்றையும் சகித்து, எல்லா அக்கிரமங்களையும் சகித்து, எல்லா அவமானங்களையும் சகித்து, அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டு நமக்கு வர வேண்டிய ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டு எங்களை விடுதலை ஆக்கினார். ஆகவே சிலுவையிலே நாங்கள் அவரை பார்க்கும் பொழுது அவருடைய உருவம் அங்கே ஒரு பார்க்கக்கூடிய அளவில்லாமல் இருந்தது. காரணம், எங்களுடைய எல்லா பாவங்களையும் சுமந்து அவர் அந்தகாரப்பட்டபடியால். ஆகவே அவர் சகலதையும் செய்து முடித்தபடியால், எங்களுடைய ஆத்மாவுக்குள்ளே அவர் ஜீவிக்கிறபடியால், அவர் எங்களை குடும்பம் குடும்பமாய், தனிநபர்களாய், குழந்தைகளாய், வாலிபர்களாய் அவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடியால் இந்த காலை வேளையில் நாங்கள் இந்த இடத்துல கூடி அவரை ஆராதித்து அவருக்கு மகிமை செலுத்தி அவரை மேன்மைப்படுத்தும் பொழுது என்னுடைய ஆத்மாவுக்குள்ளே அவர் வந்து சுகம், பலம், ஆரோக்கியத்தை, செழிப்பை நமக்கு கட்டளையிடுவார். இந்த காலை வேளையிலே இயேசுவுக்கு எங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் கவனமாக கேட்டு அதன்படி நடக்க தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த காய்வு மட்டுமல்ல, காய்வை போல நடந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் அற்புதத்தையும் தருவார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இப்போ பாருங்க, முதலாவது அவன் சத்தியத்தில் நடக்கிறான். என்னவா? சத்தியத்தில் நடக்கிறான். இரண்டாவது வந்து பாருங்க, 5வது வசனம் சொல்லுகிறது, பிரியமானவனே, நீ சகோதரர்களுக்கும் அந்நியர்களுக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறார். அல்லேலூயா. தன் சகோதரர்களுக்கு மட்டுமல்ல, அது வந்து தன்னுடைய சகோதரர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் என்ன எழுதியிருக்க வாசிக்க 5ல், நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். நீ அந்நியர்களுக்கு செய்தாலும் சரி, சகோதரர்களுக்கு செய்தாலும் சரி, என்ன செய்கிறியா? அதை உண்மையாக செய்கிறார். இப்போ பாருங்க, இந்த அன்பு இருக்குதானே, அன்பு 4 வகைப்படும். தெரியுமா? கிரேக்கில் எழுதி வச்சுக்காங்க, 4 வகைப்படும். ஒன்று அப்பா அம்மாவில் நாங்கள் வைக்கிற அன்பு. சரி, அம்மா எனக்கு வந்து தொப்புள் கொடி உறவு. என்ன அம்மா? எம்பிளிக்கல் கோட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. என்ன நவ்லஸ்ட் அண்ட் ஃபோல்டுன்னு சொல்லுவாங்க. பிள்ளைங்க, நவ்லஸ்ட் அண்ட் ஃபோல்டுனால் தொப்புள் கொடி உறவு. அந்த உறவை இந்த உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாது. தொப்புள் கொடி, அந்த தொப்புள் கொடியில் நாங்கள் சாப்பிட்றோம், கடைசியாக வெட்டினோன்னா நாங்கள் பிரிகிறோம். அப்போ தொப்புள் கொடி உறவு, அதுக்கு பேர் என்னவா? எம்பிளிக்கல் கோட் ரிலேஷன்ஷிப். 2வது நாங்கள் சகோதரர்களை வைப்போம், பிளட் ரிலேஷன்ஷிப். சகோதரர்களுக்குள்ள விடுறது என்ன? அண்ணன், தம்பி, மாமா, மச்சன், பிளட் ரிலேஷன்ஷிப். மூன்றாவது என்ன மாதிரி இருந்தால் நண்பர்களில் வைப்போம். என்ன, எங்களுக்கு நல்ல நண்பர்கள் இருப்பாங்களோ அவங்க வைப்போம். 4வது வந்து அகாப்பே அன்பு. என்னது? அகாப்பே அன்பு, அது ஆன்மீக அன்பு. அப்போ இந்த 3 அன்பும் சில வேளையெல்லாம் போயிடும். சொத்துக்காக, பணத்துக்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக இழக்கலாம். ஆனால் அந்த கடைசி அன்பு இருக்குல்ல, அகாப்பே அன்பு, அந்த அன்பு அது இயேசு தரும். ரோமர் 5:5 பார்க்கிற பரிசுத்த ஆவியினாலே உங்கள் இருதயங்களிலே தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போ 4வது அன்பு இருக்குல்ல, அந்த அன்பு தான் எங்களுக்கு வந்து மன்னிப்பை கொண்டு வர. நீங்கள் வாசிங்க மத்தேயு 6ஆம் அதிகாரம். இப்போ நீங்கள் கவனிக்க கிளம்ப, மனிதர்களுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால், அப்ப பரமபிதா எங்களை மன்னிக்கோணும் என்றால், கவனிச்சுக்கொள்ளுங்க, பரமபிதா மன்னிக்கோணும் என்றால் நாங்கள் என்ன செய்யணுமா?
நான் சொன்ன முணுமுணுக்கக்கூடாது, மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். அப்போ முதலாவது என்னவா, நாங்கள் ஒருவரை மன்னிக்கும் பொழுது அந்த மன்னிப்புக்கு பதில் கடவுள் கொடுக்குறேன். அல்லையா, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்தால் நீங்கள் எல்லாரும் என்னுடைய சீசர்களாக இருக்கீங்க. நீங்கள் 1 Corinthians 13 வாசிங்க, 4-8 மட்டும். அன்பு நீடிய சாந்தமும் கவனிக்கிறோம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, பெருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, கற்பழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் முனையாது, தீர்க்க தரிசனங்களாலும் முனைத்து போகும், அந்நிய பாசங்களினாலும் நோய்ந்து போகும், அறிவானாலும் முனைந்து போகும். ஏன்னா எங்களுக்கு வரங்கள் கடவுள் கொடுக்குறார், ஆண்டவர் கொடுக்குறார். வரங்கள் என்ன வரம் கொடுக்குறது? எங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குறார். ஆனால் கனிகளை நாங்கள் கொடுப்போம். விளங்குது? வரங்கள் கடவுள் கொடுக்குறார், அதை நாங்கள் செயற்படுகிறோம். ஆனால் நாங்கள்லாம் கனியை கொடுப்போம். அப்போ ஆண்டவர் எங்களுக்கு என்ன எதிர்பார்க்கிறாராம்? அன்பை. என்ன? அப்போ அன்பு வரும் பொழுது அங்கே ஒரு 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 கொடியில் அன்பு ஆரம்பிக்கும் பொழுது சந்தோஷம் வரும், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம், சாந்தம், தயவுன்னு அந்த அப்படியே வந்துருக்கும் ஒரு கொடியில் அன்பு. அதாவது அன்பு என்று தான் அணுகிக்கூடிய அன்பு ஆரம்பம். அன்பு இருந்தப்போ ஒரு ஆள் எனக்கு அன்பு இருந்தால் அப்படியே தானாக அப்படியே எல்லாத்தையும் அப்படியே செய்து கொண்டு போவோம். விளங்க? அப்போ இந்த காய்வுக்கு ஏன் அவ்வளவு பெருமதியான அன்பை அவன் செலுத்தினான் என்றால், அவன் இப்படித்தான் இருந்தான். அன்பை செலுத்தினான், பாசத்தை காட்டினான், உண்மையாக செய்தான். விளங்க? இப்போ ஒரு சபைக்கு ஒரு திருச்சபை இருக்கும் பொழுது அவன் திருச்சபையில் ஒரு மூப்பராக இருக்கிறான். அப்போ அந்த திருச்சபையில் அவன் என்ன செய்கிறானாம்? இவ்வளோத்தையும் காட்டுறான். இங்கே எடுங்க அந்த வசனத்தை, 3 யோவான் எடுங்க. 3 யோவான் 11 வாசிங்க. பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. அப்ப அங்க அவன் பிரிச்சு சொல்றான். நன்மை ஒருவன் செய்தால் அவன் யாரால உண்டாயிருக்கிறானா? தேவனால. அப்ப தீமை செய்தால் அவன் மனிதனால உண்டாயிருக்கிறான். இப்ப நீங்க பாருங்க, இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவருடைய முழு உருவமும் அன்பாகவே இருந்துச்சான். விளங்கல? அவருடைய உருவம் முழுவதும் அன்பாகத்தான். ஏனென்றால் அவர் எங்கே போனாலும் அவருக்கு வருகிற சகல காரியத்தையும் அவர் அன்பினால்தான் வென்றவர். விளங்குறது? அன்பினால மட்டும்தான் வென்றவர், ஒரு ஒன்றாலும் வெல்ல இல்லை. 2வது அவர் என்ன செய்தாராம்? சகித்தார். சரியா? என்ன செய்தாராம்? சகித்தார். இப்போ நீங்கள் வாசிங்க, யாக்கோபு 1:4 வாசிங்க. யாக்கோபு 1:4. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள். பாருங்க, குறைவில்லாமல் இருக்கணும் என்றால் என்ன செய்யணுமா? பொறுமையை கடைப்பிடிக்கும். உண்மையிலேயே நாங்கள் 10ஆம் வகுப்பு மட்டும் படிக்கிறோம் என்று வச்சுக்கொள்ளுங்க. 10ஆம் வகுப்பு மட்டும் படிச்சுட்டு பிறகு அது அந்த படிப்பு முடியத்தான் மற்றதுக்கு எங்களை அனுப்புகிறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு படிக்கட்டு இருக்குது, ஒரு பொறுமை இருக்குது, ஒரு சகிப்பு இருக்குது. அப்போ நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளணும் என்றால் என்ன செய்யணுமா? சொல்லுங்க, பொறுமையாக இருக்கணும். என்ன? அப்போ ஆண்டவர் சொல்ல, முதலாவது நீங்கள் அன்பாயிருங்கள். அந்த அன்பு உங்களுக்கு என்ன செய்யுமாம்? மன்னிப்பை கொண்டு வரும். அந்த மன்னிப்பு என்ன செய்யுமா? உங்களுக்கு சகிப்பு தன்மையை கொண்டு வரும். அப்போ படிப்படியாக வரும். அன்பு நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ளது. என்ன? அப்போ அந்த அன்பில் இருந்து தான் மற்றதெல்லாம் உருவெடுக்குது. ஆவியின் கனி என்ன சொல்கிறேன்? கலாத்தியர் 5:22-23 வாசிங்க. ஆவியின் கனியை பற்றி கலாத்தியருக்கு பவுல் எழுதியிருக்கார், வாசிங்க. ஆவியின்
அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அன்பு அதில் என்ன எழுதியிருக்கு? ஆவியின் கனிகள் என்று எழுதியிருக்கு இல்லையே? 9 வகையான காரியங்கள் இருந்தாலும் அதில் ஆவியின் கனியோ என்று எழுதியிருக்கு. அப்போ இந்த கனிக்கு மூலம் என்னவா? அன்பு. அப்போ இந்த அன்பை நாங்கள் சரியான முறையில் செய்யணும்னா அதுக்கு எங்களுக்கு பொறுமை தேவை. அல்லேலூயா. ஒரு மரம் வளர்கிறதுக்கு இப்போ எனக்கு ஒரு பாஸ்டர் வீட்டை வந்துருக்கேங்க சொன்னால் அவரோட மாமா என்ன செய்வார்? ஒன்றா அந்த விதியை போட்டு கிண்டி கிண்டி பார்ப்பார், காலமும் போட்டு கிண்டி பார்ப்பார். அது ஒரு 15 நாள் மட்டும் வளரவே இல்லையா. அப்போ போய் கேட்டாரவே மாமா கிண்டுறீங்கன்னா அந்த விதை அடியில் வெடிச்சிருக்கோன்னு பார்க்குறேன். உண்மையான அது நேரம் இது அதுக்கு ஒரு நாள் இருக்குது. ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு காலம் இருக்கு. என்ன ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு மண் இருக்குது. என்ன மலையோட குறிஞ்சி நிலம் இருக்குது, என்ன பால நிலம் இருக்குது. என்ன அப்போ ஒவ்வொரு மண்ணுக்கும் மண் இருக்குது. இப்போ பாருங்கள், சூரியன் மனுஷனுக்கு தேவையான, என்ன அதே மாதிரி ஆகாயம் மனிதனுக்கு தேவையான, அடுத்தது தண்ணீர் மனிதனுக்கு தேவையான, காற்று மனிதனுக்கு தேவையான, நெருப்பு மனிதனுக்கு தேவையான. இது பஞ்சபூதம் என்று வச்சுக்காங்க. உங்களுக்கு நான் சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து ஈசாய் இடையத்தில் ஏன் ஈசாய் அங்கே சொல்லப்பட்டிருந்தால் நாங்கள் பார்க்குற போபாஸ், என்ன போபாஸுடைய அன்பில தான் ரூத்தை திருமணம் செய்தார். தெரியுமா இல்லை? என்னதுல போபாஸுடைய அன்பு ரூத்தை திருமணம் செய்யப்பட்டது. ஆனால் அந்த ரூத்துடைய அன்பு தான் எல்லாத்தையும் இழந்தாலும் மாமியாரோட வருகிறது. என்ன சொல்றான்? உன்னுடைய கடவுள் என்னுடைய கடவுள், உன்னுடைய தேசம் என்னுடைய தேசம், உன்னுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் என்று அவளை என்ன செய்தால் மாமியாரோட வருகிறார். மாமியார் சொல்றான், நீ என்ன நம்பி வந்தபடியால், அந்த அன்பை பாருங்க, என்ன நம்பி நீ என்னில அன்பு வச்சு வந்தபடியால நீ கொஞ்சம் பொறுமையாயிரு என்று சொல்லி போபாஸை திருமணம் செய்து கொடுக்கிறார். போபாஸுக்கு யார் பிறந்தது? ஒபேத். ஒபேத்துக்கு யார் பிறந்தது? ஈசா. ஈசாக்கு யார் பிறந்தது? தாவீது. அப்போ நாங்கள் பார்த்தோம், பெத்லஹேமில் ஆண்டவர் பிறக்கிறார். அந்த அந்த இடத்துக்கு என்ன பேர்? தாவீது ஊர், இந்த சிட்டி ஆஃப் டேவிட்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் என்ன பார்த்தோம்? பெத்லஹேம் என்பது அப்பத்தின் வீடு. எப்பிராத்தா எனப்படுகிற பெத்லஹேம், எப்பிராத்தா என்றால் செழிப்பு. அப்போ இதில் என்னத்தை பார்க்கிறோம் என்றால், அந்த தாவீதுடைய பரம்பரை நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், அவ்வளவு பொறுமையாக இருந்தார். அவனுக்கு வந்த உபத்திரவத்தில், போராட்டத்தில் பொறுமையாக இருந்தால். அவனை எதிர்த்த சவுல அவனை அன்பு காட்டினான், அல்லேலூயா, மன்னித்தான். சரி. அப்போ இப்போ பாருங்க, ஆபிரகாம்னு சொல்லி ஆபிரகாம் ஆண்டவருக்கு ஏன் சிநேகிதனானவன் தெரியுமோ? கீழ்ப்படி. அல்லேலூயா. இப்போ 3 பேரை குறித்து நாங்கள் பார்க்கலாம். மோசேயை ஆண்டவர் சொல்றார், மோசே உன்னுடைய பாதரட்சை கலட்டு, இது பரிசுத்த பூமி. உடனே அவன் கலட்டிட்டான். விளங்குச்சு? கீழ்ப்படி. ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் இனத்தையும் உன் வீட்டாரையும் உன் சொத்தையும் விட்டு வா, நான் காற்று இடத்துக்கு போ. அது அப்படியே வந்துட்டான். விளங்குங்க. வரும்பொழுது லோத்தை கூட்டிக்கிட்டு வாரான் அன்பிலே. லோத் என்ன செய்யறான்? ஆபிரகாம் பிரிந்த பொழுது கூட அவனுக்கு துரோகம் செய்யல, அவனை மன்னித்தான். அவனை சிறைப்பிடித்து கொண்டு போன பொழுது இவன் என்ன செய்தான்? போய் அவனை திரும்ப கொண்டு வந்தான். அப்போ ஏன் அவர் தாவீதை ஆபிரகாமை அவ்வளவு ஆண்டவர் நேசிக்கிறார் என்றால் அவங்களோட உள்ளார மனம். அல்லேலூயா. உங்களுக்கு விளக்குது? இப்போ நாங்கள் இவ்வளவுதான் ஊழியம் செய்தாலும், இவ்வளவு பாடினாலும், இவ்வளவுதான் காரியம் செய்தாலும் எங்களோட உள்ளத்தை தான் கர்த்தர் பார்க்குறேன். அதை தான் நாங்கள் பார்க்குறோம். என்னத்தை பார்க்குறேன்? உள்ளத்தை தான் பார்க்குறேன். ஏன்னா அவர் என்ன சாமுவேலுக்கு என்ன சொன்னார்? நீ இவன் உயரத்தையும் பரிவனையும் பார்க்காத, நான் இவனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி போட்டு நீ ஈசாயுடைய வீட்டுக்கு ஆள் அனுப்பி அங்கிருந்து ஒருவனை கொண்டு வாங்க. அப்போ தான் தாவீது வரான். விளங்க. அப்போ மனிதன் என்ன செய்யறானா? முகத்தை பார்க்கிறான், அவன் பரிமனை பார்க்கிறான். அப்போ கர்த்தர் எங்களை அழைச்சதுக்கு நோக்கம் என்னென்றால், எங்களுக்கு கொடுக்கிறத மற்றவருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. எங்களுக்கு கொடுக்கிறத மற்றவர்கள். எங்களுக்கு என்ன கொடுக்குறார்? அன்பை தந்தார். நாங்கள் அன்பை என்ன செய்யறோம்? விதைக்கிறோம். 2வது என்ன தந்தார்? எங்களுக்கு மன்னிப்பை தந்தார். நாங்கள் மன்னிப்பை
விதைக்கிறோம். மூன்றாவது என்ன தந்தார்? பொறுமையை தந்த நாங்கள் என்ன செய்கிறோம்? அதை விதைக்கிறோம். அப்போ இது நன்மை. நன்மையான இந்த ஈவுகளும் பூரணமான இந்த வரங்களும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து பேர் தான் சொல்கிறார். யாக்கோபு சொல்கிறார், நீங்கள் பொறுமையை குறித்து சொல்கிறீங்களே, யோபுடைய பொறுமையிலும் பெரிய பொறுமை இல்லை. ஏனென்றால் அவன் என்ன செய்தான் தெரியுமோ? 3 பேர் வராங்க அவன் நண்பர்கள், அவன் உபத்திரமான நேரத்தில் என்ன. அப்போ அவனுக்கு நல்லது சொல்லலை. அது அவன் கடைசியாக யோபு 42:10 வாசிக்கிறோம். தன் சிநேகிதர்களுக்காக செபம் பண்ணினான். அல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன பரியாசம் பண்ணுறாங்க, நான் ஜபிப்பேனும். நீங்கள் செய்வீங்களா? உங்களை பரியாசம் பண்ணுற ஆளை பார்த்து நீங்கள் சொல்லுவீங்களா? அந்த வழி இந்த மனுஷனை ஆசீர்வதியும். ஆனால் செய்யத்தான் வேணும். அதை தான் நாங்கள் படிக்கிறோம், அதான் படிப்பிக்கிறோம். விளங்கல? மற்ற இந்திய நாட்களில் நீங்கள் போய் பாருங்க, நீங்களும் நானும் பாக்கியவாங்க. இன்றைக்கு அவ்வளவு துன்பம், அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு வேதனை, அவ்வளவு தொல்லை. அவன் சொல்றாங்க, பெரிய பெரிய பணக்கார, பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் தங்களோட பணத்தாலேயோ தாங்கள் கட்டின வீட்டாலேயோ அவங்க வாழ முடியலையா? அப்சேர் வீடுகள் இருக்குட்டாங்க. அந்த வீடுகள் எல்லாம் அவங்க பார்த்து கொண்டு நிற்கும் பொழுது இடிஞ்சு விழுது. அவங்க வேண்டின வாகனங்கள் எல்லாம் மெர்சிடிஸ் பென்ஸு, பெரிய பெரிய கார்கள் எல்லாம் அவங்க பார்த்து கொண்டு நிற்கும் பொழுது வெள்ளம் கொண்டு போகுது. அப்போ இந்த சமயத்தில் நாங்கள் என்ன செய்யணும்? அவங்களுக்கு அன்பு பாராட்டணும். அல்லேலூயா. அப்போ இந்த நேரத்தில் அவங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணுமா? நன்மை செய்யணும். வேதம் சொல்றது 3 காரியம். நன்மை செய்ய படியுங்கள், எழுதியிருக்குது. நன்மை செய்ய படிங்க. இப்போ ஒரு வசனம் ஒன்று வாசிங்க. நீங்கள் நீதிமொழிகள் 3:27 வாசிங்க. நீதிமொழி 3:27. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. ஆமென். இப்போ எங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு ஒரு காலம் வந்திருக்கு. உங்களுக்கு விளக்குது? இப்பதான் நாங்கள் நன்மை செய்யணும். எங்கள் ஜனங்கள் அங்கே மலையக மக்கள் திருகோணமலை, மட்டக்களப்பு இப்படியான இடங்கள் இருந்தெல்லாம் ஜாழ்ப்பாணம் வந்திருக்கிட்டாங்க. நான் முந்தின நாள் பேசும்பொழுதும் அப்படியான இடங்கள்லேருந்து வந்துருக்காங்க. காரணம் என்னவென்றால் இது ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு. நீங்கள் பாருங்க, கலாத்தியர் 6:9 வாசிங்க. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் இருக்கும். நாங்கள் நன்மை செய்யும் பொழுது ஒரு காலம் எங்களுக்கு இருக்கு. அதை நன்மை செஞ்சு பொறுத்து இருக்கு. அது திரும்பி பெரும் எங்களுக்கு. அல்லேலூயா. ஒரு நியூட்டன் என்ன சொல்றார்? நீங்கள் ஒரு வினைக்கு எதிர்வினை இருக்கு. விளங்க, நீங்க எதை செய்யறீங்களோ அது உங்களுக்கு திரும்பி வரும். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன். ஒவ்வொரு காரியத்துக்கும் அது என்ன செய்யலாம்? உங்களுக்கு எதிர்வினை இருக்கின்ற பூமியில். அப்ப நாங்க கடவுளுக்காக செய்யும் பொழுது கடவுள் பார்க்கிறார், கடவுள் எங்களுக்கு செய்கிறார். ஆண்டவர்களை செய்கிறேன், ஆண்டவர்களை செய்கிறார், செய்து கொண்டு தான் இருக்கிறேன். இப்போ நானெல்லாம் விடிய எழும்பி நான் முதல் ஆண்டவரை சொல்கிறேன், ஆண்டவரே என்னை மன்னி, நேற்று செய்த பாவத்தை மன்னி, நேற்று செய்த பாவத்தை மன்னியும். யாருக்காவது குற்றம் செய்திருந்தால் மன்னியும், யாராவது பேசியிருந்தால் மன்னியும். இன்றைக்கு காலமாக நான் என்ன செய்கிறேன்? திருவிருந்து நான் ஆண்டவர்களை மன்னித்த பக்தியது விளங்க. இப்போ நான் மன்னிக்காமல் நான் வரக்கூடாது. அப்போ யாராவது ஏதாவது கரைக்க உடைக்கும் போது கட் பண்ணி கொடுத்து தான் வந்திருக்கிறேன். ஏன் சொல்லுங்க? சும்மா திருவிருந்து என்பது சாதாரணமான காரியம் இல்லையாது. என்னுடைய மாமிசத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணினவனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன், கடைசி நாள் அவனை எழுப்பேன். அப்போ அதை என்னண்டா மன்னிப்பு. இப்போ நீ கடைசியாக வாசிங்க, லூக்கா 23:34 வாசிங்க. லூக்கா 23:34. இயேசு சிலுவையில் பாருங்க, இயேசுடைய கை ஆணியால் அடிக்கப்பட்டிருக்கிறது, கால் 2ஐயும் ஒன்றா சேர்த்து அடிக்கப்பட்டிருக்கிறது.
அடுத்தது அவருடைய விழாவில் குத்தப்பட்டிருக்குங்க. கடைசி சொட்டு ரத்தமும் தண்ணீரும் வெளியில் வந்துடுது. இப்போ கடைசியாக அவருடைய இந்த உலகம் மனித வாழ்க்கையை முடியுது, சரீர வாழ்க்கை முடியுது. அப்போ அவர் என்ன செய்யறாருன்னா வாசிங்க. அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வதை இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். அப்போ அறியாமையான பாவம் என்ன செய்யலாம் மனிதனுக்கு? தேவனை மறிக்க பண்ணியிருக்கு. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அப்ப அன்பு, நாங்கள் ஆராதிக்கிற கடவுள் அன்புள்ளவர். இரண்டாவது, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை மன்னித்தவர். மூன்றாவது, நாங்கள் செய்த எல்லா அக்கிரமத்தையும் சகித்தவர், பொறுத்தவர். அப்ப கர்த்தர் அவர் தான் படைத்த பிள்ளைகளை, தான் நேசித்த பிள்ளைகளை அவர் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு எங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் என்றால், எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த அன்பை நாங்கள் பிரதிபலிக்கும் பொழுது, ரிஃப்ளெக்ட் பண்ணும் பொழுது, எங்களுக்கு கொடுத்த மன்னிப்பை நாம் ரிஃப்ளெக்ட் பண்ணும் பொழுது, நாங்கள் பொறுமையாக இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு திருப்பி அதை தருவார். அல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த நாளில் நாங்கள் என்ன செய்யணுமா? கர்த்தர்ட்ட பிள்ளைகள் அன்பை பாராட்டணும், மன்னிக்க வேணும், பொறுமையை கடைப்பிடிக்கும் பொழுது இந்த காயுக்கு கொடுத்தது போல, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாயிருப்பாய். அல்லேலூயா. அப்போ நாங்கள் காயுவை பார்ப்போம். ஓ, காயு எவ்வளோ தூரத்துக்கு பொறுமையாக இருந்தான், நல்லதை செய்தான். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு ஊழியக்கார மூலம் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை போல கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறார். உங்களையும் ஆசீர்வதிப்பார், என்னையும் ஆசீர்வதிப்பதை பார்க்கிறவங்களையும் ஆசீர்வதிப்பார். காரணம் என்னென்றால் கடவுளுடைய குணாதிசயம் என்றால் 1 யோவான் 4:8 கர்த்தர் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ அன்பில்லாதவன் தேவனை அறியார். அப்போ நாங்கள் அன்பிருந்தபடியால் தேவனை அறிந்திருக்கோம். இன்னும் எங்களுடைய அன்பை என்ன செய்ய மெருகூட்டு வருவார். நான் கண்களை முடிவு வச்சு